ரீசெண்ட் டேஸாகவே ஆக்டர் ஜெயம் ரவி அண்ட் ஆர்த்தியோட டிவோர்ஸ் கேசஸ் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே பேசப்பட்டு வந்துட்டுருக்கு. ஜெயம் ரவி அவர்கள் 2 நாளைக்கு முன்னாடி ப்ரெஸ் நோட் ரிலீஸ் பண்ணியிருந்தார். அதில் நானும் என் மனைவி ஆர்த்தியும் பிரிய போகிறோம். இந்த டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு நல்ல காரியத்துக்காக தான் இதை நாங்கள் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவர் ரிலீஸ் பண்ணியிருந்தார். நேற்று ஃபேமிலி கோர்ட்லையுமே அவருக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி அப்ளைவும் பண்ணியிருந்தார். இன்றைக்கி ஆர்த்தி அவர்கள் ஒரு ப்ரெஸ் நோட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ நாளாக ஆர்த்தி அவர்கள் எந்த ஒரு அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட்டும் அவங்க கொடுக்கவே இல்லை. ஈவன் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பயோலையுமே மேரிட் டு ஜெயம் ரவின்னு தான் அவங்க இன்னுமே போட்டு வச்சுருக்காங்க. ஸோ ஆர்த்தி அவர்கள் ரிலீஸ் பண்ண நோட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என் ஹஸ்பண்ட் ரிலீஸ் பண்ண நோட் எதுவுமே என்னோடய நாலேஜே இல்லாமல் வந்த ஒரு விஷயம். அது பார்த்துட்டு எனக்கே ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. அண்ட் ரீசெண்ட் டேஸ்லையுமே எங்களோட மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பை பற்றி நிறைய சோஷியல் மீடியாவில் பேசுகிறத பார்க்குறப்போ எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நானும் என் பிள்ளைங்களும் என்ன ஆக போகிறோன்னே தெரியல. ஒரு அம்மாவாக குழந்தைங்கள பாதுகாக்கிறது என்னோடய கடமை. ஸோ இந்த விஷயம் எதுவுமே என் குழந்தைங்கள அஃபெக்ட் பண்ணாமல் நான் பார்த்துப்பேன். இது குறித்து நான் என்னோடய ஹஸ்பண்ட் கிட்ட கொஞ்சம் ரீசெண்ட் டேஸாக பேச ட்ரை பண்ணேன். பட் என்னால் அவரை ரீச் பண்ணவே முடியல. அவர் ஏன் இந்த முடிவு எடுத்தாருன்னு எனக்கு இப்போவே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அண்ட் இந்த முடிவு எதுவுமே ஃபேமிலி ப்ராப்ளம்னால எடுத்த ஒரு விஷயம் கிடையாது. ஸோ இது விஷயமா நானும் என் ஹஸ்பண்ட் கிட்ட பேச ரொம்பவே ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த டேஸ் எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். நீங்கள் எல்லோரும் என்னோடய ப்ரைவசியை புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இதுவரைக்கும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்த எங்களோட ஃபேன்ஸ் மற்றும் நிறைய சோஷியல் மீடியாஸ் எல்லாருக்குமே ரொம்பவே தேங்க்யூ. ஸோ என்னோடய ப்ரைவசியை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்களுமே அந்த ப்ரெஸ் நோட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்க்குறப்போ ஆர்த்தி அவர்களுக்கு டிவோர்ஸில் துளியும் விருப்பம் இல்லைன்றது நல்லாவே தெரியுது. பட் ஜெயம் ரவி எதுக்காக இதை அப்ளை பண்ணணும்? ஏன் அவருமே அவங்க ஒய்ஃப் மேலே ரொம்பவே லவ்வோட தான் இருக்கார். ஈவன் சொல்லணும்னா அவருமே அவரோட இன்ஸ்டாகிராமில் இருந்து எந்த ஒரு ஃபோட்டோஸுமே டெலிட் பண்ணல. பட் எதனால் அவர் இன்னுமே டிவோர்ஸ் வேணும் சொல்கிறாருன்னு யாருக்குமே புரியல. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் கூட மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸ்க்கு ஸ்பெஷல் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.